ஜூலை மாதம் 16ஆம் நாள் வியாழக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 15. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26. இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை, 12 மற்றும் 16 முதல் 19 வரை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்கையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல், ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 102. பல்லவி. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொழுவீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறைதோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ, குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். பல்லவி. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுகோளுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 28 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது,
என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். திருப்பாடல் 32 பாவ மன்னிப்பினால் வரும் மகிழ்ச்சியையும் இறைவனிடம் பாவங்களை அறிக்கையிடுவதால் கிடைக்கும் விடுதலையையும் இறைவனின் பேரன்பையும் போற்றும் மனம் திரும்புதலுக்கான பாடலாகும். இதன் அடிப்படையில் இன்றைய ஜெபம். கருணை கடலே, உமது மன்னிப்பை பெற்றுக்கொள்வதே மனித வாழ்வில் மிக உன்னதமான ஆசீர்வாதம் என்பதை உணர்கிறோம். என் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த குற்றங்களை மன்னித்தருளும். என் பாவங்களை உமது இரக்கத்தினால் மூடி மறைத்து என் நெஞ்சில் எவ்வித வஞ்சகமும் கபடும் இல்லாதபடி என்னை தூய்மையாக்கும். உம் கண்களுக்கு முன்பாக குற்றமற்றவனாக வாழும் பேற்றினை எனக்கு தந்தருளும். ஆண்டவரே, என் குற்றங்களை மறைத்து வைக்க முயன்ற போதெல்லாம் என் உள்ளம் அமைதியின்றி தவித்தது. என் எலும்புகள் உருக்குலைந்தன. ஆனால் என் தவறுகளை உம்மிடம் மறைக்காமல் நான் பாவம் செய்தேன் என்று தாழ்மையோடு ஒப்புக்கொண்ட போது நீர் என் பாவ கரைகள் அனைத்தையும் நீக்கி எனக்கு பேர் அமைதியை தந்தீர். உமது இந்த அளவற்ற மன்னிப்பின் அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் தரும் இந்த விடுதலையை நான் என்றும் காத்துக்கொள்ள அருள் தாரும். அன்பு இறைவா, சோதனைகளும் கவலைகளும் பெருவெள்ளம் போல என் வாழ்வில் பாய்ந்து வரும்போது நான் சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி மன்றாடும் நல் மனதை தாரும். அந்த நெருக்கடி வேளையில் நீர் எனக்கு பாதுகாப்பான புகலிடமாயிருந்து என்னை அணைத்து கொள்ளும். தீமைகள் என்னை அணுகாதபடி காத்து என் துயரங்களை மாற்றி விடுதலையின் மகிழ்ச்சி பாடல்களால் என் நாவை நிரப்பி அருளும். ஞானத்தின் ஊற்றே, எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் நான் திகைத்து நிற்கும் போதெல்லாம் நீர் எனக்கு நல்ல அறிவு புகட்டி நான் நடக்க வேண்டிய நேரிய வழியை காண்பித்தருளும். உமது அன்பான கண்ணோட்டத்தில் என்னை வைத்து என் அன்றாட முடிவுகளில் எனக்கு நல்ல ஆலோசனை தாரும். பிடிவாதம் உள்ள விலங்குகளைப் போலல்லாமல் உமது மெல்லிய குரலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் மென்மையான இதயத்தை எனக்கு தந்தருளும். நம்பிக்கைக்குரிய இறைவா, இந்த உலக காரியங்களை நம்பாமல் உம்மை மட்டுமே நம்பி வாழும் பாக்கியத்தை தாரும். உம்மை நம்பியிருக்கும் உம் பிள்ளைகளை உமது பேரன்பு எந்நாளும் ஒரு கவசம் போல சூழ்ந்திருப்பதாக. நீர் தந்த மன்னிப்பிலும் இரக்கத்திலும் என் நெஞ்சம் எந்நாளும் அகமகிழ்ந்து உமது புகழை பாடி உம்மை கொண்டாட அருள் புரியும். எங்களை மன்னித்து தூய்மையாக்கும் நல்ல இறைவா, இந்த ஜெபத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் விடுதலைக்காகவும் இதய அமைதிக்காகவும் நன்றி. நாங்கள் என்றும் உமது வழிகளில் நடந்து உமது பேரன்பின் சாட்சிகளாய் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 32.
எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ. ஆண்டவர் எந்த மனிதரின் தீய செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ, அவர்கள் அனைவரும் பேறு பெற்றவர். அவர்கள் அனைவரும் பேறு பெற்றவர். அவர்கள் அனைவரும்